என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கேட்கிறதற்கு மேலாக ஆண்டவர் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, இந்த 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. கேட்கிறதற்கு மேலாக, அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். நீங்க கேட்கறது கொஞ்சம் தான் கேட்பீங்க. சில காரியத்தை நீங்க கேட்டிருக்க கூட மாட்டீங்க. இல்ல, ஆண்டவர் கேட்டதா அல்ல, கேட்காததை. ஆண்டவரே, நான் இது கேட்கவே இல்லையே, இது எனக்கு நான் எப்போ இதை கேட்டேன், இதுக்காக ஜெபிக்கவே இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில இப்ப பார்த்தாலும் நம்ம ஜெபிச்ச காரியம் மட்டும் ஆண்டவர் செய்யல, நம்ம ஜெபிக்காத நிறைய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த 14ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள நீங்க கேட்காத ஒரு 10 அற்புதமாவது உங்க வாழ்க்கையில கண்டிப்பாய் நடக்க போகிறது. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கேட்காததையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க குடும்பத்தை குறித்து நீங்கள் கேட்காததை ஆண்டவர் தருவார். வேதம் சொல்லுகிறது, சாலோமனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்துல ஞானத்தை கேட்ட, ஆனா நான் உனக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவேன். நீ ஆயுசை கேட்டால் உனக்கு நான் தீர்க்க ஆயுசை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தர். நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டது கொஞ்சம் தான், ஆனா ஆண்டவர் கொடுக்க போகிறது கேட்டதற்கு அதிகமாய். உங்க பிள்ளைய குறித்து நீங்க கேட்டதற்கும் அதிகமாய் கர்த்தர் தரப்போகிறார். அந்த பிசினஸை குறித்து ஆண்டவர் கேட்டதற்கும் அதிகமாய் தரப்போகிறார். கேளாததையும் நமக்கு தருகிற கர்த்தர்.